வால் ஆர்ட் என்னுடைய ஒரு ஃபேவரட் தீமு. எனக்கு அதில் நிறைய ஐடியாஸ் வரும், அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு. பட் அவ்வளவையும் பண்ணி எங்கள் வீட்டு செவரில் மாட்ட முடியறது கிடையாது. ஸோ அதனால் ஐடியாஸ்க்காக மட்டுமே ஒரு நோட்டு போட்டேன், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது வந்து ஒரு நார்மல் ட்ராயிங் நோட்டு தான். நான் இதை எடுத்து தான் நான் இதிலேருந்து நான் ஐடியாஸ் வந்து செஞ்சு வைக்கலாம், ஒட்டி வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஐடியாஸ் பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த ஒன்லைன் ஆர்ட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ஒன்லைனில் ஆர்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி செட்டப் பண்ணோம் செவுத்தில் வந்துட்டு. ஆக்சுவலி ஃப்ரேம் போட்டு நம்ம பண்ணோன்னா பக்காவாக இருக்கும், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட் ஒர்க்லேயும் பண்ணலாம். நான் இது வந்து ஒரு ஐடியா நோட்டாக நான் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு வெறும் நார்மல் பேப்பர் மட்டும் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த ஃப்ரேம் போட்டு வைக்கிறதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த தீமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு A4 ஷீட்டில் தான் இந்த எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராயிங் மேக் பண்ணேன். ஈவனாக கட் பண்ணி தான் இது பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஒவ்வொன்றையும் இப்படி ஃபோல்ட் பண்ணால் இது என்ன சைஸில் கிடைக்குதோ அது இந்த சைஸில் இருக்கும். இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணினோம்னா என்ன சைஸு கிடைக்குமோ அது ஒரு சைஸில் இருக்கும், இந்த சைஸில் இருக்கும். இதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணாக்கா என்ன சைஸ் கிடைக்குமோ அது இந்த சைஸில் கிடைக்கும். இந்த பேஜுக்குள்ளார செட்டப் பண்ணுற அளவுக்கு நான் ட்ராயிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துட்டேன், இதுக்குள்ளார நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் செட்டப்காக நான் வந்து 2 மட்டும் ட்ராயிங் மட்டும் கொஞ்சம் பெரிய ட்ராயிங் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன், 2-3 இது ட்ரை பண்ணிட்டு தான் ஃபைனலி இந்த டெம்ப்ளேட் இந்த இதில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்னு ஒரு ஐடியா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் ஃப்ரேம்க்கு ஈச்சுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கிற மாதிரியும் நான் பார்த்துக்கிறேன். இங்கே எவ்வளோ கேப் இருக்கோ இந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நான் பேப்பர் சைஸை சூஸ் பண்ணுறேன் இமேஜை. இது நான் ஃபைனலி நான் க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் ப்ராப்பராக தெரியும். ஜஸ்ட் நான் இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் காட்டுறேன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன கேப் எவ்வளோ கேப் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். நான் இன்னும் க்ளூ பண்ணலை, ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சின்ன கேப் தான் இங்கே மிஞ்சிச்சு. ஸோ அதனால் குட்டியுண்டு ட்ராயிங் ஒன்று வரைஞ்சி அதை ஃபில் பண்ணேன் நான் இதை நம்ம எந்த ஆர்டரில் தான் கிடையாது, நான் ஜஸ்ட்டு எந்த கேப்பை ஃபில் பண்ணால் எந்த சைஸில் ஃபில் பண்ணான்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இதை ஒர்க் பண்ணியிருக்கேன். இதை க்ளூ போட்டுட்டு நம்ம பார்ப்போம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டேன். இப்போ க்ரீன் பெனில் வந்து சும்மா சின்னதாக பார்டர் மாதிரி கொடுத்தேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.